ஒரு பார்லர் போயிட்டு வந்த எஃபெக்ட் கொடுத்த மாதிரி என் ஹேர் ரொம்ப சாஃப்டாகவும் அப்படியே பளபளன்னு இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்றைக்கி நான் வந்து என்னோட முடியை பின்ன போகிறது கிடையாது, நான் லூஸ் ஹேர் தான் விட போகிறேன். அந்தளவுக்கு என்னோட ஹேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த ஹேர் பேக்கை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். நான் ஜெகதீஷ் மீன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சீக்கிரம் சொல்லுங்கள், முடி எனக்கு திக்காக மாறணும், என் முடி உடஞ்சே விழக்கூடாது, என் முடி ரொம்ப அடர்த்தியாக மாறணும், ஆனால் இது சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்களே. ஸோ உங்களுக்காக வெறும் 4லிருந்து 6 மாதத்துக்குள்ளே உங்கள் முடி எவ்வளோ ஒல்லியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ கம்மியான முடி உங்களுக்கு இருந்தாலும் சரி, அதை நிறைய மாற்றி உங்கள் முடியை நல்லா அடர்த்தியாக கொண்டு வரதுக்கான ஒரு சூப்பரான ஹேர் பேக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதை யூஸ் பண்ணதுக்கப்புறமா உங்கள் முடி புசு புசுன்னு பளபளன்னு இருக்கும். அதே மாதிரி இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்களோட ஹேர் லாஸும் குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்கள் முடி சீக்கிரமாக வளர்ந்து அடர்த்தியாகவும் மாறும். ஸோ ஹேர் பேக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாரம் யூஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒவ்வொரு தடவை ஹேர் வாஷ் பண்ணும்போதும் இந்த ஹேர் பேக்கை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு ஈஸியாக ஹேர் வாஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் முடி மேலே வேர்லேருந்து முடியோட எண்டு வரைக்கும் உங்கள் முடிக்கு நல்ல ஒரு திக்னஸை கொண்டு வரும். அதே மாதிரி உங்கள் முடியை கையில் சுற்றி இழுத்து பார்த்தா கூட உடையாது. அந்தளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக மாற்றி கொடுத்து உங்களோட ஹேர் லாஸையும் கம்மி பண்ணும். ஏன்னா நிறைய பேருக்கு அடர்த்தி குறையிறதுக்கு காரணம் இருக்கிற முடி வளராமல் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் இருக்கிற முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் ரொம்ப ஹேர் லாஸ் ஆகி முடி ரொம்ப அடர்த்தி குறையும். பட் இந்த ஹேர் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு புதுசாக முடியை வளர வச்சு இருக்கிற முடியும் ஸ்ட்ரென்தன் பண்ணும், உங்களோட ஹேர் லாஸையும் கம்மி பண்ணும். ஹேர் பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி இந்த இயர் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் நான் வச்சுருக்கேன். அது என்ன சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பொங்கல் வேறு வரப்போகுது. பொங்கல் வந்தாலே உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸோடு தான் நான் வருவேன். ஸோ அது என்னன்னு தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த பியூட்டிஃபுல் ஹேர் பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கு எனக்கு இன்னும் ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஹேர் மாஸ்க்கு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்க போகிறது அதுதான் புதினா. புதினாவில் என்னங்க சத்து இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, புதினா நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்கேல்ப்பை நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும், டேண்ட்ரஃப் ஃப்ரீயாக வச்சுக்கும், உங்களோட ஸ்கேல்ப்பில் இச்சிங் ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்துக்கும். அது போக உங்களோட ஹேரோட க்ரோத் இம்ப்ரூவ் ஆகுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது கூட ரெண்டாவதாக எடுத்துக்க போகிறது அதுதான் ஆலோவேரா. கத்தாழையை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கும் போது இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு டேண்ட்ரஃப் வராமல் தடுக்கிறதுக்கும், இதில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் உங்களோட ஹேரை நல்லா சாஃப்டன் பண்ணி கொடுக்கறதுக்கும், இதில் இருக்கக்கூடிய விட்டமின் உங்களோட ஹேரோட க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ எந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டாக இருந்தாலும் அதை நேச்சுரலாக நம்ம எடுத்துக்கும் போது அதில் இருக்கக்கூடிய சத்து நமக்கு முழுமையாக கிடைக்கும். ஸோ சைடில் இருக்கக்கூடிய முள்ளெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு இதோட ஸ்கின்னோடு சேர்த்தே நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆலோவேராவை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணணும். அது கூட நம்ம புதினாவையும் சேர்த்து தண்ணி ஊற்றி முதல்ல இது ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரெண்டையுமே நம்ம சேர்க்கும் போது உங்களோட ஸ்கேல்ப்பை நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்குறதோட முடியோட வேருக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுத்து நியூ ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இது ரெண்டையும் தண்ணி ஊற்றி ஒரு 3-4 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை கையாலேயே நல்லா மசிச்சு எடுத்தீங்க அப்படின்னா இந்த ஆலோவேராவில் இருந்து ஒரு ஜெல் வரும். அந்த ஜெல் கூட புதினாவோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகும்போது அந்த ஜெல் நல்ல ஒரு பச்சை கலரில் கிடைக்கும். ஸோ இந்த க்ரீம் மாதிரி கிடைக்கக்கூடிய இந்த ஜெல் உங்களோட ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களோட ஹேரில் எந்த டேமேஜ் இருந்தாலும் சரி அதை நல்லா க்யூர் பண்ணி கொடுத்து உங்களுக்கு ஸ்ப்ளிட்டன்ஸ் வர விடாமல் தடுக்கிறதுக்கும், உங்களோட ஹேரையும் பார்லர் போயிட்டு வந்த எஃபெக்ட் கொடுத்து பளபளன்னு மாற்றுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த ஜெல்லை மட்டும் கூட எடுத்து நீங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது டேண்ட்ரஃப்லேருந்து உங்களோட தலையில் வரக்கூடிய சூடு வரைக்கும் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம ஹேர் பேக்காக ரெடி பண்ணுறதுக்கு 3ஆவதாக எடுத்துக்க போகிறது அதுதான் பழைய சாதம். கஞ்சி எதுக்காக நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, கஞ்சி நல்லா ஊறினதுக்கப்புறமா இதில் வரக்கூடிய ஸ்டார்ச் மூலக்கூறு நம்மளோட ஹேரை நல்லா ஷைனிங் பண்ணி கொடுக்குறதுக்கும் ஹேரோட லென்த்தை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ பழைய சாதத்தை தண்ணி எதுவும் சேர்க்காமல் அப்படியே நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் க்ரீமியான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். உங்களோட மிக்ஸி ஜாரில் ரொம்ப டைட்டாக சுற்றுது அப்படின்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இது கூட நம்ம ஆல்ரெடி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த க்ரீமான ஒரு ஜெல்லியவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் லிக்யூட் ஃபார்மில் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் முடி ஃபுல்லாகவே அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஹேர் பேக்கை நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த ஹேர் பேக் பொறுத்த வரைக்கும் பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஸோ என்னோடய ஹேரில் இப்போ ஆயில் இல்லாமல் இருக்குது. ஸோ முன்னாடியே நான் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுறது நம்மளோட ஜெகதீஷ் மீனா ஹேர் ஆயில் தான். இந்த ஆயில் உங்களுக்கு வேணும்னா www.jagdishmeena.comல எவ்ரி மந்த் 5-15-25 டேட்டில் ஸ்டாக் கொடுப்பேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதே டேட்டில் மீஷோ அமேசான்லேயும் ஸ்டாக் கொடுப்போம். இந்த லிங்க்கு
நம்மளோட சேனலோட ஹோம் பேஜில் இருக்குது. ஸோ ஹேர் ஆயிலை தலையிலேருந்து முடியோட எண்டு வரைக்கும் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உங்கள் முடியில் நல்லா சிக்கு எடுத்துக்கிடணும். எப்போவுமே நீங்கள் ஆயிலி ஹேரில் தான் ஹேர் பேக் போடணும். ஹேர் பேக் போடுறதுக்கு முன்னாடி தலையில் நல்லா சிக்கு எடுத்துகிட்டு அப்புறமா தான் பேக் அப்ளை பண்ணணும். இது ரெண்டுமே நீங்கள் செய்ய தவறுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு முடியில் ரொம்ப சிக்கு விழுந்து அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஹேர் லாஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த 2 தப்புமே பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நம்ம ஹேர் பேக் ஃபுல்லாக அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். ஹேர் பேக் பார்த்தீங்கன்னா செம்ம க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு ஹேர் பேக் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். எனக்கு நல்லாவே தெரியும் முடி ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் பேக் எடுத்து உங்களோட ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணலாம். இந்த ஹேர் பேக் உங்கள் தலையில் பட்ட உடனே அப்படியே சில்லுன்னு இருக்கும். அதே மாதிரி அப்போனா எங்களுக்கு கோல்ட் ஆயிருமா அப்படின்னு கேட்டால் அப்போலாம் கோல்டெலாம் ஆகாது. ஏன்னா ஆலோவேராவை நம்ம ஜெல்லாக மசிச்சு தானே எடுத்தோம். ஃபுல் ஜெல்லாக எடுத்தால் தான் உங்களுக்கு கோல்ட் ஆகும். ஸோ இந்த ஹேர் பேக் பொறுத்த வரைக்கும் உங்கள் யாருக்குமே கோல்ட் ஆகாது. நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு 10 நிமிஷத்தில் கூட ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் வாரம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஹேராக நீங்களே அசந்து போகிற அளவுக்கு 2-3 மாதத்துலேயே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ஹேர் பேக் எடுத்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஏன்னா இது கொஞ்சம் லிக்யூடான ஜெல்லி ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம்ல. ஸோ ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் பேக் எடுத்து என்னோடய முடி ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி முடி ஃபுல்லாக அப்ளை பண்ணும்போது எல்லா ஹேரும் பார்க்குறதுக்கு ஷைனிங்காக இருக்கிறதோட ஒரு முடி கூட கேப் விடாமல் எல்லா முடியும் திக்காக மாறிடும். ஸோ இப்போ நம்ம ஹேர் பேக் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் கழிச்சிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ் பண்ணும்போது ஷாம்பு சீக்கக்காய் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணுறது நம்மளோட ஜெகதீஷ் மீனா கோகோனட் மில்க் ஷாம்பு தான். நம்ம ஷாம்புவை நீங்கள் ஒரு தடவை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதில் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் எதுவுமே கிடையாது. உங்கள் ஹேருக்கு செம்ம ஷைனிங் கொடுக்கும். நான் உடனே ஆயில் அப்ளை பண்ணி உடனே ஹேர் வாஷ் பண்ணி ஹேர் பேக்கும் அப்ளை பண்ணியிருந்தேன். பட் என்னோடய ஹேர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக ஷைனிங்காக பளபளன்னு ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு உண்மையிலே என்னோடய முடி ரொம்ப பிடிச்சிருக்கு. டச் பண்ணும்போது அப்படியே முடி கையிலேருந்து வலிக்கிட்டே போகுது. துளி கூட ஹேர் லாஸ்ன்றது இல்லவே இல்லை. நீங்கள் சீப்பு போட்டு எவ்வளோ தான் தலை சீவினாலும் உங்களுக்கு சிக்கே விழாது. அந்த அளவுக்கு இந்த ஹேர் பேக் உங்களுக்கு ரொம்ப ஷைனிங் கொடுக்கும். உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். ஸோ இந்த ஹேர் பேக்கை நீங்கள் வாரத்தில் ஒரு நாளுன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 3-4 மாதத்துலேயே உங்களுக்கு புது முடி வளர்ந்து உங்கள் முடி அடர்த்தியான ஃபீல் உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக முடி திக்காகவும் அடர்த்தியாகவும் தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பேக்.